ஏய் கண்மணி, நம்ம தாத்தா செம்மல்ல, என்ன சூப்பரா ஐடியா பண்ணி எல்லாரையும் சேர்த்து பிரிச்சு விட்டார்ல. இந்த மொத்த கடத்தல் டிராமாவும் தாத்தாவும் நாமளும் சேர்ந்து போட்டோங்கிற விஷயம் எந்த காரணத்துக்கு கொண்டும் எப்பவும் வெளியில போயிடவே கூடாது. அந்த பில்டர் ஒரு மோசமானவன். அவன் கூட இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதை கட் பண்றதுக்கு தான் தாத்தா இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காரு. நம்மள கடத்திட்டதா சொல்லி அந்த பழிய பில்டர் மேல போட்டா நம்ம பேரண்ட்ஸுக்கும் பில்டருக்கும் பிரச்சனை வந்துடும். அதுக்கு பிறகு அவங்க பக்கம் இவங்க போகவே மாட்டாங்கன்னு தாத்தா நினைச்சாரு. நினைச்ச மாதிரியே இப்ப நடந்துருச்சு. அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவை மொத்தமா திருத்தணும்னா இனிமே தாத்தா சொல்ற எல்லாத்தையும் அப்படியே கேட்டாகணும். என்ன சொல்றீங்க? சூப்பர் காவியா. நான் இப்பவே தாத்தா சொல்றத மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க அப்பா அம்மா பேச்ச நான் கேட்கறதே கிடையாது. எங்க அப்பா கூட அமைதியா போயிடுவாரு. ஆனா எங்க அம்மா தான் நோண்டி நோண்டி விசாரிப்பாங்க. ஆனா நாங்க 2 பேரும் அதெல்லாம் நேக்கா தப்பிச்சிருவோம். எப்படி பிளான் பண்ணுதுங்க பாரு. அம்மா, நிலா, இசை, சீதா இவங்கெல்லாம் ஏதோ சொல்லிட மாட்டாங்களே? அவங்களுக்கு முழுசா எதுவும் புரிஞ்சிருக்காது. தாத்தா சொல்லி கொடுத்ததா சொல்லிருக்காங்க, அவ்வளவுதானே. இந்நேரத்துக்கு நடந்த எல்லாத்தையும் அவங்க மறந்திருப்பாங்கடா. நாம தான் உஷாரா இருக்கணும். ஆனா ஒரு விஷயம் காவியா, பொதுவா எல்லா வீடுகள்லயுமே பிள்ளைங்க தப்பு பண்ணுவாங்க, பெத்தவங்க அதை திருத்துவாங்க. ஆனா நம்ம வீட்டுல தப்பு பண்ற பேரண்ட்ஸ நாம எல்லாரும் சேர்த்து திருத்த வேண்டியிருக்கு. வித்தியாசமா இருக்குல்ல கேட்கவே? ஆமா. ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. செம்மையா இருக்கு. டேய், என்னமோ தாத்தா டிராமா பிளான்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன ராஜா அது? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாரு மகளே, ஒண்ணும் இல்லையா. எவ்வளவு திமிரு இருந்தா எங்க எல்லாரையும் பகச்சுக்கிட்டு உங்க தாத்தாவோட சேர்ந்து இப்படி ஒரு பிளான போட்டிருப்பீங்க? அந்த ஆளுக்கு தான் புத்தி இல்லைன்னா உங்களுக்கு அறிவு இல்ல? அதுவும் நிலாலாம் குட்டி குழந்தைங்க, அதுங்களை போய் சொல்ல பழக்கி விட்டுருக்கீங்க. நானும் வயசுக்கு வந்த பிள்ளைங்களாச்சே, கை வைக்க கூடாது, வாய் வார்த்தையா சொல்லி புரிய வைக்கலான்னு விட்டது ரொம்ப தப்பா போச்சுல. இதெல்லாம் அப்பவே நல்லா அடிச்சு வளர்த்துக்கணும். விடுங்க. அடிக்க போற ஏங்க, அந்த ஆள் கூட சேர்ந்துட்டு இவங்க என்னென்ன வேலையை பார்த்துருக்காங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நின்னு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? வேடிக்கை பார்க்க வேண்டாம், தட்டி கேட்கணும் தான். ஆனா இவங்க எல்லாம் வெறும் அம்பு. இவங்களை ஆபரேட் பண்றது உங்க அப்பா. அவர் மேல வர வேண்டிய கோபத்தை இவங்க மேல காட்டினா அதனால எந்த யூஸும் இல்லையே. ஆமாக்கா, மாமா சொல்றது கரெக்ட் தான். இவ்ளோ நாளா எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா நம்மளை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தவரு நம்ம அப்பா. ஆனா இப்ப பசங்களை தூண்டி விட்டு நமக்கு எதிரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதோட உச்சக்கட்டம் தான் இப்ப இந்த பில்டரை வச்சு இந்த கடத்தல் டிராமாவே பண்ணிருக்காரு. இதுக்காக நாம கோவப்பட வேண்டியதும் திட்ட வேண்டியதும் அவரைதான். ஆனா அப்பா இந்த அளவுக்கு நம்ம எமோஷனை வச்சு விளையாடுவாருன்னு நான் நினைக்கல. குழந்தைங்களை கடத்திட்டதா சொன்னா அந்த நேரத்துல நம்ம மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் அத கூட அவர் யோசிக்கலையே. ஆமாமா, ரொம்பதான் அக்கறை. அந்த பில்டருக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அவர் கட் பண்ணதான் நினைக்கிறாரு. ஆனா எனக்கு என்ன பயம்னா, இது வரைக்கும் சும்மா இருந்த அந்த பில்டர் இனிமேதான் கோவமாகி ஏதாச்சும் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. ஏதாச்சுனா என்ன சொல்ல வர? தெளிவா சொல்லு. இல்லங்க, பில்டர் பேரு சொல்லி உங்க அப்பா ஒரு கடத்தல் டிராமா பண்ணிருக்காரு. அதுல எஃபெக்ட் ஆன பில்டர் நான் நிஜமாவே கடத்துறேன்னு கிளம்பிட்டான். என்ன பண்றது? அவனும் அவன் தம்பியும் எவ்வளவு மோசமான ஆளுங்கன்னு நமக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? டேய், இப்பவாச்சும் புரியுதா இல்லையா? எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சுன்னு பார்த்தல்ல. உங்க தாத்தா கூட சேர்ந்து என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எப்படி நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை திருத்த போறீங்க? இப்படியே போச்சுன்னு வை, உங்க எல்லாரும் ஜெயில வச்சுதாண்டா ஓய்வு வரந்தாளு. ஏய் காவியா, கண்மணி, விஜய், உங்க 3 பேருக்கும் சொல்றேன், இதுக்கு மேலேயும் உங்க தாத்தா கூட நீங்க 3 பேரும் பழகிறத பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சுத்தமா
பேச்சுவார்த்தையை வச்சுக்க கூடாது. நீங்க யாரோ அவர் யாரோங்கிற மாதிரி தான் இருக்கணும். அதான் உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. புரியுதா? ரேவதி நீ சொல்றதுதான் கரெக்ட். இனிமே நம்ம பசங்க யாரும் அவர் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்கவே கூடாது. அப்பதான் இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நம்ம பசங்க நமக்கு டாட்டா காட்டிட்டு அந்த பக்கம் ரகசியமா எல்லா வேலையும் செய்வாங்க. பண்ணுவாங்க. இனிமே வீட்டை விட்டு வெளியே போனா அடிச்சு கைய கால ஒடிச்சிருங்க. ஏ மேகலா, கூட்டு போய் வீட்டை வச்சாடா. விஜய் கேட்காம எங்க போறான்னு பாக்குறேன். விஜய் வா. நான் வரல. டேய் வாடா. வா. ரேவதி இவங்களை கூட்டிடுங்க. என்ன மீறி 2 பேருக்கு எப்படி போறீங்க நானும் பாக்குறேன். வாடி. வா. என்ன பாத்துட்டே இருக்கப்பா? ஏங்க, நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு முரட்டு தைரியத்துல புள்ளைங்களை கடத்திட்டதா அந்த பில்டரை வச்சு ஒரு பிளான் போட்டீங்க. இது சொதப்பிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு நல்லவனை கெட்டவனை நம்ப வைக்க தான் ஏதாவது பண்ணணும். அந்த பில்டர் ஏற்கனவே கெட்டவன் தான். அது நம்ம பசங்களுக்கும் தெரியும். அவன் பசங்களை கடத்திட்டான்னு சொன்னா இவங்களுக்கு அதை நம்புறதை தவிர வேற வழியே இல்லை. அதுவும் இல்லாம நம்ம பேர பசங்க வேற நான் சொல்றதை நம்பி கோஆபரேட் பண்றாங்க. அப்புறம் எதுக்கு பிரச்சனை வரப்போகுது? என்ன மோங்க, இனிமேலாச்சும் அந்த பில்டர் சொல்றதுக்கெல்லாம் ஆடாம இந்த பசங்க திருந்துனா சரிதான். ஆமா. சீதா, அங்க பாரு, அவங்க எல்லாம் வர்றாங்க. என்ன யாருக்கோ வெயிட் பண்றீங்க போல இருக்கு? ஏன் நாங்க யாருக்கு வெயிட் பண்ண உங்களுக்கு என்ன? அதுக்கு இல்ல, பக்கத்து தெருவுல 2 சின்ன பசங்களை கடத்திட்டு போயிட்டாங்களாம். அதான் உங்க வீட்டுக்காரர் போய் அவங்கள மீட்டு கொண்டு வந்துருவாரான்னு கேட்டு போகலான்னு நாங்க வந்தோம். என்ன பாக்குறீங்க? அவர்தான் இப்ப கடத்திட்டு போன ஆளுங்க கிட்ட இருந்து குழந்தைங்களை மீட்டு கொண்டு வரதுல எக்ஸ்பர்ட் ஆயிட்டார்ல. அப்படி ஒரு சேவைய எதுக்கு நம்ம வீட்டோட நிறுத்திக்கணும்? அதான் பக்கத்து தெரு அடுத்த ஏரியான்னு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்ல. தேவனா வீட்டு வாசல்ல இதுவரை கடத்தப்பட்ட குழந்தைகளை சிறந்த முறையில் மீட்டு தரோன்னு ஒரு போர்டு கூட வச்சுக்கோங்க. அது கூட தேவையில்ல. நீ பேசாம தமிழ்நாடு போலீஸ்ல போய் இவர் ஸ்பெஷல் அட்வைசரா இருக்கலாம். நல்ல சம்பளமும் கொடுப்பாங்க. என்ன எல்லாரும் கும்பலா வந்து நக்கல் பண்றீங்களா? நாங்க நக்கல் மட்டும்தான் பண்றோம். ஆனா இவரு எங்களை வச்சு காமெடி பண்ணிருக்காரு. குழந்தைங்கள அந்த பில்டர் கடத்திட்டு போயிருக்கிறதா போய் சொல்லி டிராமா பண்ணிருக்காரு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் விடு மேகலா. யாராவது எந்த ஊர்லயாவது சொந்த வீட்லயே இந்த மாதிரி டிராமா எல்லாம் பண்ணுவாங்களா? அதுவும் சொந்த பேர புள்ளைங்களை வச்சு எப்படி பண்ணுவாங்களா? வெளியில சொன்னா வெக்க கேடு. அது மட்டும் இல்ல, நம்ம பசங்களுக்கு இப்பவே கிரிமினல் புத்தியை பழக்கி விட்டுருக்காரு. எப்படி கண்டுபிடிக்காத மாதிரி பொய் சொல்லணும்னு ட்ரைனிங் கொடுக்கறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல தாத்தாவுக்கான லட்சணமா? இப்படிதான் பேரன் பேத்திங்களா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவீங்களா? என்ன எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? அந்த பில்டர் மேல பழிய தூக்கி போட்டு நாம போட்ட பிளான் எப்படா வெளியே தெரிஞ்சுன்னு யோசிக்கிறீங்களா? அப்படியே தெரியாம போயிருமா என்ன? இதுல என்ன கொடுமைன்னா, இவரே குழந்தைங்களை கடத்தி வச்சுக்கிட்டு இவரே என்னமோ சண்டலா போட்டு குழந்தைங்களை மீட்டு கொண்டு வந்த மாதிரி நம்ம கிட்ட சீனை போடுறாப்ல. அதான் இருக்கிறதுல செம்ம காமெடி. என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே இவர் கூட நம்ம பசங்க பழகிறது எனக்கு எந்த விதத்திலயும் நல்ல விதமா தோணல. இப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிட்ட இருந்து நம்ம பசங்களை பிரிச்சிருவாரு. அதனால இனிமே நம்ம பசங்க யார் மூலமாவும் இவங்க 2 பேர் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது. நம்ம பசங்களை இவங்க வீட்டுக்கு கூப்பிட கூடாது, இவங்களும் வீட்டுக்கு வரக்கூடாது. கம்ப்ளீட்டா கட் பண்ணி விட்டுறணும். ஆமா, உமா நீ சொல்றதுதான் கரெக்ட். அப்படி கட் பண்றதுதான் சரின்னு எனக்கும் தோணுது. அதுக்காக பேரன் பேத்திங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஆமா சொல்லுவோம். ஏன்னா அவங்க எங்க பசங்க. அவங்க எப்படி வளரணும், யார் கூட பேசணும், பழகணும் முடிவு பண்றதுக்கெல்லாம் எங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. இவ்வளவு காலம் உங்க சௌரியத்துக்கு விட்டதெல்லாம் சரியா போச்சு. அதைத்தான் இப்போ நாங்க அனுபவிக்கிறோம். இனிமே அவங்க கூட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க. எங்க பசங்களை எப்படி அடக்கி வைக்கிறதுன்னு நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் அடங்கிருங்க. ஏய்,
யாரு நான் அடங்கி இருக்கணுமா? என் பேர பிள்ளைங்களோட நான் பேசக்கூடாதா? ஆமா, பேசக்கூடாது. எந்த வகையிலையும் பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது. அதையும் மீறி ஏதாவது பேசுனீங்கன்னு வைங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு சொல்லிட்டேன். என்னது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? என்னன்னு கொடுப்ப? அதை கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. ஏய், என்னடா விட்டா ஓவரா பேசுற? அந்த பில்டர் ஒரு ஃப்ராடு பைய. நீங்க அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு அவன் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை தடுத்து நிறுத்த இவர் அப்படி பண்ணாரு. இப்ப என்ன, உங்க பசங்களை கடத்தி வச்சுக்கிட்டு காயப்படுத்தினாரா இல்ல பணம் கேட்டு மிரட்டினாரா? உங்க அசிங்கம் பிடிச்ச மனநிலையை சரி பண்ணணும்னு நினைச்சு அப்படி பண்ணாரு. என்னமோ பெருசா டிராமா பண்ணிட்டாருன்னு ஓவரா பேசுறீங்க. ஆமா, டிராமா தான் பண்றாரு. இவர் பண்றத பின்ன வேற எப்படி சொல்லுவாங்க? எங்க பசங்களை எங்களுக்கு எதிராக திருப்பி விடுறது உங்களுக்கு சாதாரணமா தெரியுதுல்ல? நீங்க பாருங்க, இத திரும்ப திரும்பலாம் பேசிட்டு இருக்க முடியாது. அதுக்கான நேரம்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரே பாயிண்ட் தான், இனிமே எங்க குழந்தைங்களோட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் வச்சுக்க கூடாது, அவ்வளவுதான். இன்கேஸ் முயற்சி பண்ணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும். வாங்க போலாம். எனக்கே போலீஸ் கம்ப்ளைண்டா? பாத்துக்கலாம். எதுக்கு வந்திருக்குன்னு ஒண்ணுமே புரியல. என்னங்க என்னங்க? திடீர்னு வந்து போஸ்ட்மேன் இதை கொடுத்துட்டு போறாரு. இதை யார் அனுப்பியிருப்பா? ஏதோ லீகல் லாங்குவேஜ்ல எழுதியிருக்க மாதிரி இருக்கே. என்னன்னு தெரியலங்க. ஏதோ லோன் கீன் வாங்கி தொலைச்சிருக்கீங்களா என்ன? ஏய், நீ வேற. நாங்க லோன் வாங்கின அதெல்லாம் ஒண்ணு வாங்கல. சரி, மலர்கிட்டே போய் கேட்கலாம் வாங்க. போ. எனக்கு மட்டும்தான் கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்குன்னு பார்த்தா உங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் வந்திருக்கா? ஐயோ, கோர்ட்ல இருந்து வந்த நோட்டீஸா இது? என்னடி சொல்ற, எனக்கு பயமா இருக்கு. ஆமாக்கா, பார்த்தா தெரியல. ஆமா, எதுக்கு இந்த நோட்டீஸ்? நான் சொல்லவா? என்ன குழப்பமா இருக்கா? நமக்கு நோட்டீஸ் வந்ததுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்னு தோணுதா? சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இந்த வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதே நான் தான். எதுக்கு எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சீங்க? தம்பி ரொம்ப டென்ஷன் ஆகாத, சொல்றேன். வக்கீல் நோட்டீஸ் எதுக்கு? அதான உங்க சந்தேகம் இல்ல? அதுக்கு காரணம் நீங்க எல்லாரும் தான். நாங்களா? என்ன நாங்க என்ன காரணம்? நாங்க என்ன பண்ணோம்? சும்மா இதை அடிச்சு விடாதீங்கப்பா. என் பேர பிள்ளைங்களோட நான் பேசக்கூடாது, பழகக்கூடாது. அதையும் மீறி பழகுனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இந்த கேஸ். ஏங்க, இதுக்கெல்லாம் ஒரு கேஸா? என்ன விளையாடுறீங்களா? ஏன்பா, நீங்க வக்கீல் தான் ஒத்துக்குறோம். அதுக்காக இப்ப வீட்ல நடக்கிற குடும்ப பிரச்சனை எல்லாத்துக்கும் போய் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருப்பீங்களாப்பா? ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்றாரு போல இருக்கு. எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுட்டு நம்ம எல்லாரையும் பிஸியாவே வச்சிருக்கணும். அதான் இவரு வேலை. என்னம்மா பண்றது? நான் சும்மா இருந்தாலும் நீங்க சும்மா இருக்க விட மாட்டேங்கிறீங்களே. பில்டர் கடத்தினதா சொல்லி பசங்களை விட்டு ஒரு டிராமா பண்ணேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக வந்து என்கிட்ட சண்டை போட்டீங்க. அது வரைக்கும் ரைட்டு, ஓகே. ஆனா அதுக்கு பிறகு பேர பசங்க கூட நீங்க பேசக்கூடாது, பேசினா போலீஸ் வரைக்கும் போவோன்னு சொன்னா மனுஷனுக்கு கடுப்பாகுமா இல்லையா? அதான் நீங்க போலீஸ்க்கு போங்க, நான் கோர்ட்டுக்கு போறேன்னு போயாச்சு. ஏம்மா மலரு, நீ வக்கீல் தானே? இத தெளிவா படிச்சு பார்த்து சொல்ல மாட்டியா? எப்படியும் நாளைக்கு கோர்ட்டை மாட்டிக்கிட்டு வந்து நீ தானே ஆர்கியூ பண்ண போற? சொல்லு. ஆமா, உண்மைதான்.
இது கோர்ட் நோட்டீஸ் தான். இவர் பேர பசங்களோட பேசி பழகிறத தடுக்க நமக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி இவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. என்னது உரிமை இல்லையா? என்ன விளையாடுறீங்களா? எங்க பிள்ளைங்க யார் கூட பேசணுங்கிறத முடிவு பண்றதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? இதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்குங்க. எனக்கு புரியல, சீரியஸா புரியல. ஏங்க பில்டரை வச்சு பசங்களை கடத்துறேன்னு டிராமா போட்டது நீங்க. அது எங்களுக்கு தெரிஞ்சு பசங்களை பார்க்காதீங்க, பேசாதீங்க, பழகாதீங்கன்னு சொன்னா கோர்ட்டுக்கு போவீங்களா? எங்கெல்லாம் பார்த்தா எப்படிங்க தெரியுது உங்களுக்கு? எங்க பசங்களை யாரு பார்க்கணும் பார்க்க கூடாதுன்றதை நாங்க தாங்க முடிவு பண்ணுவோம். நீங்களோ கோர்ட்டே கிடையாது. அதுவும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் போலீஸ்க்கு போறதும் கோர்ட்டுக்கு போறதும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ப்பா. கொஞ்சமாச்சும் பெத்த அப்பா மாதிரி நடந்துக்கிறீங்களா? தம்பி, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா. உன்னை பெத்த அப்பனுக்கு நீ புள்ளியாவும் நடந்துக்கல, நீ பெத்த புள்ளைக்கு ஒரு நல்ல அப்பனாவும் நீ நடந்துக்கல. அதனால எனக்கு புத்தி சொல்ற தகுதி எல்லாம் உனக்கு இல்ல. புரியுதா? ஏண்டா இப்படிலாம் நீங்க பேசுவீங்கன்னு தெரியாமலா கோர்ட்டு வரைக்கும் போயிருக்க? பாத்துக்கலாம்டா. முடிஞ்ச அங்க வந்து உங்க நியாயத்தை சொல்லி ஜெயிச்சு காட்டுங்க. We will meet in the court. தலை எழுத்து. ஏ மலர், நீ வக்கீல் தானே? இதுக்கு என்ன பண்ணு நீயே சொல்லு. தெளிவா பார்த்து சொல்லுடி. அந்த கோர்ட்ல இருக்கிற கூண்டுல அதுல நின்னு பேசுனாலே எனக்கு மனசுல அப்படியே படபடன்னு அடிச்சுக்குது. கவலைப்படாதக்கா, கோர்ட்ல எல்லாம் ஒன்னும் பெருசா நடந்துராது. இங்க பாரு, நீ இவ்ளோ ஈஸியா சொல்ற, ஆனா அவரு ஒரு விஷயத்துக்காக கோர்ட் வரைக்கும் போறாருன்னா அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் இருக்குன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் நம்மளோட கற்பனை. கோர்ட்ல சட்டப்படி தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. சட்டப்படி குழந்தைங்க அப்பா அம்மா சொல்படி கேட்டு அவங்க கூட இருக்கணுங்கிறது தான் ஜட்ஜ்மெண்டா வரும். அப்போ இதுக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம்ல? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அதான் நான் ஒருத்தி வக்கீல் இருக்கேன்ல, நம்ம எல்லார் சார்பாவும் நான் பேசிக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவருக்கு அவர் தான் வருவாரு. குழந்தைங்களையும் கூப்பிட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, குழந்தைங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்களா? ஐயோ, எல்லாம் குட்டி சாத்தானுங்க மாதிரி தான் இருக்கு. போச்சு, ஏற்கனவே அவர் கொடுக்குற சாவிக்கு ஏத்த மாதிரி பொம்மை மாதிரி ஆடிட்டு இருக்குதுங்க. இதுல கோர்ட்ல போய் இவங்க எனக்கு வேண்டாம், அப்பா அம்மா எல்லாம் வேணாம், தாத்தா தான் எனக்கு வேணும்னு சொன்னா நான் என்ன பண்றது? அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காதுக்கா, ரொம்ப பயப்படாத. பாத்துக்கலாம், விடுங்க. இந்த கேஸ எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். சரி, மலரே இவ்வளவு சொல்லும்போது எதுக்கு பயப்படுறீங்க? பாத்துக்கலாம், விடுங்க. ஏமா மலரே, இந்த பாருமா, உன்னை நம்பிதாம நாங்க இருக்கோம். போன தடவை மாதிரி அப்படியே பேசாம இல்லாம எப்படியாவது படிச்சு கிடிச்சு இந்த கேஸ் கொஞ்சம் ஜெயிச்சிருஎன்ன? ஏன்னா நம்ம பசங்க யாரும் நம்மள மதிக்கிறது கூட இல்ல. இந்த கேஸ்ல தோத்துட்டோம்னு வச்சுக்கோ, சுத்தம். பயப்படாதக்கா, ஜெயிச்சிடலாம். இதெல்லாம் சாதாரண கேஸ் தான். இங்க நல்லா பேசு. உட்காருங்க. என்ன கேஸ்? யார் வக்கீல்?
குட் மார்னிங் யுவர் ஆனர். மிஸ்டர் மார்க், நீங்களா? ம். வழக்கமா ஒவ்வொரு வாட்டியும் வித்தியாசமான கேஸோட வருவீங்களே, இப்ப என்ன கேஸ்? இப்போவும் ஒரு வித்தியாசமான கேஸ் தான் யுவர் ஆனர். குடும்ப பிரச்சனை. யார் குடும்பத்துல பிரச்சனை? எங்க குடும்பத்துல தான் பிரச்சனை. உங்க குடும்பத்துல எப்பவும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் போல. சரி, நீங்க ஆரம்பிங்க. தேங்க்ஸ் யுவர் ஆனர்.